மூத்த அரசியல் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. நாடாளுமன்ற எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க. ஆமா, நாங்கள் ஒரு நல்ல முடிவை தமிழக மக்களுடைய நலன் கருதி எடுக்க இருக்கிறோம். அதை முதலில் உங்களிடம் சொல்லிவிட்டு தான் நான் மற்றவரிடம் சொல்லுவேன். பல வருஷம் ஆச்சு. இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்குது? எலெக்ஷன் நேரம் வந்துருச்சு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எங்களுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்புதான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள். பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். தொண்டர்களுக்கான இயக்கம் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதியை புரட்சித் தலைவருடைய உயிலில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும். 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். 5 வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள். இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது. எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை, அதாவது புரட்சித் தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடாது. பொதுச் செயலாளர் அவர்களை தொண்டர்கள் தான் தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற அந்த விதியை உருவாக்கினார்கள். மற்ற விதிகளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு. ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும், அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கியிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய அடிப்படை புரட்சி தலைவருடைய எண்ணம், செயல்பாடு. அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு உள்பட கழகத்தின் 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், மீண்டும் இந்த 6 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் விசாரிக்கப்பட வேண்டும். அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதியானது. இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு இந்த பிரச்சனை குறித்து வழங்கினாலும் அது பைண்டிங் ஆகாது என்றுதான் உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. அதன்படிதான் இன்றைக்கு இந்த சிவில் சூட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சிவில் சூட்டில் எங்களுடைய நியாயத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த கேள்விக்கு அவர் கட்சியை தொடங்கிய காலத்தில் நாம் பதில் சொல்லிவிட்டோம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். சார், நீங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கிற கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களை போய் நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறாம அவங்களை வர சொல்லி ஆறுதல் கூற இந்த நிகழ்வை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எப்படியோ அந்த துயர சம்பவம் நடைபெற்று விட்டது. அங்கு சென்று வாழ்த்தாலும் சரி, அவர்கள் கூட்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருந்து அவருக்கு அனுதாபம் தெரிவித்திருக்கிறாரே, அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் மொழிய அதற்கு உள்ளே நுழைஞ்ச சில பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
செய்திருக்கும் முறையை வந்து பாராட்டக்கூடியது. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்துடைய துறையை நிர்வகித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். ஏற்கனவே இருக்க பட்டியல் வெளியிடப்படும். புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கு திருத்த பட்டியல் வெளியிடுவதற்குத்தான் வாய்ப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாய்ப்பு வாக்காளருக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எந்த முறைகேடு இருந்தாலும் அதை சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் நான் அது இருக்க விதியை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், சட்ட விதியை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வாய்ப்பு இருக்குது. நீங்க நான் சொல்லாத வார்த்தையை நீங்க சொன்னீங்களா? நீங்க கோர்ட்ல நீதிபதியே தவறா வழிநடத்து போற மாதிரி இருக்குது. நான் திருத்தம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சதியா அதை மாத்துறீங்க. இது எப்படிங்க? திருத்த மாற்றம் இருக்குன்னா தேர்தலுடைய வரைமுறைப்படி அவர்கள் வகுத்திருக்கிற விதியின்படி திருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் 18 வயது நிரம்பியவருக்கு வாக்காளர் சேர்க்கலாம். அங்கு ஏற்கனவே இறந்து போனவர்களை நீக்கலாம். அதுக்கெல்லாம் உரிய படிவங்கள் இருக்கிறது. அந்த படிவத்தின்படி அதை செய்யலாம். உதயகுமார் சொல்லியிருக்காரு, விஜய் அதிமுக கூட்டணி வைக்காம திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகா காணாமல் போய்விடும் தமிழ்நாட்டில். நீங்க கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பாத்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதில் சொல்றது இல்ல. இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் முக்கிய காரணம் அவருடைய சுயநலம் தான். அப்புறம் சொல்லுங்க. சொல்லிருக்காரு தாவேகா அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜகவை கழட்டி விடுவார் இருக்காரு. பாஜகவை எடப்பாடி இந்த கேள்வியை டிடி தினகரன் சாரிடம் கேட்கணும். எத்தனை மாசம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை மாசம் இருக்குன்னு? 6 மாசம் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை சார். 6 மாசத்துல எவ்வளவோ சுனாமி, சூறாவளி, புயலும் அடிக்க காத்திருக்கு. அதுக்குள்ளே இப்படி என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. தொடர்ச்சியா கட்சியை விட்டு செங்கோட்டையன் மற்றும் பலர் நீக்கப்படுறாங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்து? நீக்கப்படுறாங்களா? இல்ல சார், நீக்கிறதா சொல்லி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை குறித்து உங்களுடைய பார்வை, யூகங்களுக்கெல்லாம் எப்படி பேசுங்க? அவர் தலைவர் காலத்துல 23 வருஷம் மாவட்ட செயலாளர் வந்தவர். 72ல கட்சி தொடங்கும் போது இருக்கிறவர். ரொம்ப சீனியர், பழுத்த அரசியல்வாதி. எதையுமே யோசனை பண்ணி செய்வார். அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதே முடிவெடுத்த பிறகு திமுக பணிகளுக்காக மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கணுங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க மூத்த அரசியல் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் முடிவு எடுக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு. பாராளுமன்ற சண்டை இப்படி இருக்கு சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக வாய்ப்பு இருக்கு. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழையப்படாதீங்க. தாவேக்கோட கூட்டணி தான் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று நிலவுது. அதுக்கு என்ன? யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. சொல்லுங்க. அப்புறம் கூட்டணி அமைகிறத பத்தி பேசுறாங்க. இப்ப நீங்க தாவேக்கோட நீங்க இணைஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு யூடியூபர்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க.